கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி செல்வபுரம் மற்றும் சொக்கம்புத்தூர் பகுதிகளில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு பொதுமக்கள் பூக்களை தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் 50 ஆண்டுகால வளர்ச்சியை கோவைக்கு கொண்டு வந்தோம் என்றும், மேம்பாலங்கள் மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் மூலம் கோவையை தரம் உயர்த்தியது அதிமுக தான் எனவும் தெரிவித்தார். கோவைக்கு எந்த திட்டங்களையும் கொண்டு வராத திமுக தாங்கள் கொண்டு வந்த நல்ல திட்டங்களையும் முடக்கிவிட்டது எனவும் சாடினார். சொத்து வரி எவ்வளவு கட்டினீங்க, பால் எவ்வளவு வாங்கினீங்க, அரிசி எவ்வளவு வாங்கினீங்க, அதே போல எண்ணெய் பருப்பு எல்லாம் கணக்கு போடுங்க. கட்டுமான கணக்கு போட்டீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4 லட்சம் 5 லட்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு பணம் போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா திமுக எடுத்துட்டாங்க. அதிமுக ஆட்சி இருந்திருந்தா அதெல்லாம் உங்களுக்கு மீதியா இருக்கும். பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்கன்னு சொல்லி போட்டு லட்சக்கணக்கான பணத்தை போற புடிங்கிட்டாங்க. இதுதாங்க அதுக்கு எடப்பாடி முதலமைச்சரானதும் விலைவாசி உயர்ந்திருக்குது, கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 உங்களுக்கு உடனடியாக கொடுப்பார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.